வணக்கங்க. நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றியும் சுதந்திரம் எப்படி கிடைச்சிருந்ததை பற்றி இன்றைக்கி பேசுவோங்க. சுதந்திரம்னா நம்ம நினைப்போம், சுதந்திரம்னா என்ன பண்ணு, ஸ்கூல் போனால் சாக்லேட் கொடுப்பாங்க, நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நடக்கும், ஒரு தலைவர்கள் வருவாங்க, அவங்க பங்கேற்பாங்க, நம்ம சந்தோஷமாக இருந்தோம், லீவு கிடைக்கும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே சுதந்திரம் எப்படி இருக்கணும் ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி தான் பார்க்கப்போமே. 1857 வருஷத்தில் முதல்ல அழகு முத்துக்கோன்ன்ற ஒரு மூலமாக தான் முதல் தமிழன் அந்த சுதந்திரத்தை வாங்குறாரு. எனக்கு இதுக்கு மேலாம் வேணாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடுப்பு எரியிறதுக்கு கூட நீ வரி கட்டணும், நாய் வளர்க்குறதுக்கு கூட வரி கட்டணும். நான் வண்டி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு இப்படி தான் வாங்கணும், இந்த மாதிரி வண்டிகள் தான் வாங்கணும். நீங்கள் ஒரு இடத்துல பயணம் செஞ்சுனா கூட இப்படி தான் போகணும், ஒரு விழா காலங்கள் நடத்தினாலும் இப்படி தான் ஒரு விதமான விதிவிலக்கு இருந்துச்சு. இதெல்லாம் தகர்த்து இதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு இப்படி தாங்க, எங்களை சுதந்திரமாக எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவர் தான் அந்த அழகுமுத்துன்ற தமிழ் வீரர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாலா ஜகதீமி பாய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, பாலகங்காதர திலகர் ஆரம்பிக்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகவத்சிங்கு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி பழைய நீண்ட பட்டியல் வருது. இவங்கெல்லாம் தலைமை நடத்துகிறவங்க. இவங்களுக்கு பின்னாடி தலைமையே தக்கால் பல உயிரினத்தவங்க கிடைக்கும். முதல்ல போராட்டம் சொல்லிட்டு உள்ளே வந்தால் அவனை டக்குன்னு சுட்டுடுவான். அடுத்த நாள் அவனை தூக்கி கழுமரத்தில் ஏற்றி அவனை காலி பண்ணுறான்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட காலங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு சுதந்திரம் எனக்கு எத்தனை பேர் வேணாலும் சுடு, இன்னும் நெஞ்சு திமித்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லவங்க பல பேர். இவங்கெல்லாம் தாண்டி வந்தது தாங்க அந்த சுதந்திரம்னா எடுத்த உடனே நாளில் கிடச்சிருதில்ல. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி 100-150 வருஷமாக சுதந்திரத்துக்காக போராடி தான் அந்த சுதந்திரம் கிடச்சிங்க எத்தனை பேருக்கு தெரியும். நம்ம மனசுக்குள்ள நினைப்போம், நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு கசப்பு வந்துட்டாலே உடனே அடிச்சு நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே வரலாம் முடியாது. வந்த உடனே உன்னை துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவான், உன்னை கடுமடுதுன்னு உன்னை தூக்கு போட்டுடுவான். இதெல்லாம் தாண்டி வந்தது தானங்க சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை போராட்டின அந்த சுதந்திர தலைவர்களை பற்றியும் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியும் ஒரு நிமிஷம் நம்ம நினைக்க வேணாமா? எல்லா நாளும் நினைக்கதில்லைங்க, அந்த வருஷத்தில் ஒரு நாள் நினச்சி நெஞ்சுக்கு நிமிடம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அதுதாங்க நமக்கு இந்த மண்ணுக்கு உண்டான